ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எடுத்த வீடியோ தான். ஸோ நேற்று வந்து சப்பாத்தி அப்புறம் ஒயிட் குருமா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டில் வந்து சும்மா ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு அதை மசிச்சுட்டு அதிலே வெங்காயம் அப்புறம் வந்துட்டு மல்லித்தலை, கருவேப்பிலை, நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல, எனக்கு குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு உப்பு அதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மசிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து நாலாக கட் பண்ணிட்டு அந்த சென்டரில் அந்த ப்ரெட்டுக்கு மேலே வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிவிட்டு முட்டை வந்து அடித்து 2 வச்சுட்டேன். ப்ளஸ் பிரெட் க்ரம்ஸ் ஃபஸ்ட்டு முட்டையில் போட்டுட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸை போட்டு பொரிச்சு எடுத்தால் இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க. இந்த வேர்டு வந்து இப்போது நான் நிறைய கேள்விப்படுற மாதிரி எனக்கு தோணுது. நம்மலாம் சும்மா இருந்தோம் அப்படின்னா என்னங்க பண்ண முடியும்? அது யாராவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா? அசால்ட்டாக சும்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த சும்மா இருந்தோம் அப்படின்னா உண்மையாகவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ரொட்டினும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அவங்களால யோசிக்கவே முடியாது. ஸோ நிறைய பேர் அதை யோசிக்காமல் வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோம் மேக்கர் அப்படின்னா சும்மா இருக்கிறது கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா? அது வந்து எத்தனை பேருக்கு வெளியில் தெரியுது அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு உண்மையாகவே தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டம். எதுவுமே அவங்களால பண்ண முடியாது, அதான் உண்மை. நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை. ஜென்ட்ஸ் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு சேலரி கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலருந்து அதை மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். அதை பண்ணல அப்படின்னா அந்த வேலைக்கு போயிட்டு வர்றது பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ அதனால் தயவு செய்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து சும்மா இருக்கும் அப்படின்றத வந்து மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. நம்ம இல்லைன்னா யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை மட்டும் நினச்சிட்டு உங்களோட டேவை, உங்களோட லைஃப்பை சூப்பராக கொண்டு போயிட்டே இருங்க. ஸோ அதை நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால் எத்தனை பேர்த்துக்கு வந்து தப்பாக தெரியும் அப்படின்னு தெரில. பட் என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் இல்லைன்னா எங்கள் வீட்டில் யாருனாலையும் சர்வே பண்ண முடியாது. அதை நான் ரொம்பவே பெருமையாக சொல்லிப்பேன். ஸோ அதே மாதிரி எல்லா விமனும் நினைங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையாகவே டேஸ்டியாக இருந்தது. டீப் ஃப்ரையும் பண்ணேன் குழந்தைங்களுக்கு, எங்களுக்கு ஷாலோ ஃப்ரையும் பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ, பாய்.